இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த பரிசுத்த ஆராதனையிலே பங்கு பெற தேவன் எனக்கு தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 6 verse 8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு கிருபை வேணும்? இவ்வளோ துக்கமாக சொல்கிறீங்களே. கிருபை வேணுங்கிறவங்களாம் ஏகோபித்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ நான் கொஞ்சம் மாற்றி வாசிக்கலான்னு நினைக்கிறேன். பாலடைக்கலத்திற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்போ நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன். உங்களில் எத்தனை பேர் அப்படி சொல்ல போகிறீங்க? அப்படின்னா அந்த வசனம் ஒரு 2 வார்த்தை தானே. உங்கள் பேரை சொல்லி கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள் பார்க்கல. பாலடைக்கலத்திற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாலடைக்கலத்திற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள் பார்க்கல. வார்த்தை அறிக்கை பண்ணலாமா? இவ்வளோதானா? இவ்வளோதானா? நீங்கள் பேசும்போதே அந்த கிருபை உங்கள் மேலே இறங்கணும். இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணும்போது கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இறங்கணும். அந்த கிருபை இறங்கும்படியாய் கொஞ்ச நேரம் வலது கரத்தை உயர்த்தி உங்கள் பேரை சொல்லி கிருபை வேணும்னு சொல்கிறவங்கெல்லாம், பாலடைக்கலத்திற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாலடைக்கலத்திற்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த அப்போஸ்தல அக்கினி சபையில் இருக்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? Praise the Lord. இந்த வார்த்தை, இந்த வசனத்தை 3 பகுதியாய் நான் பிரித்து பேச விரும்புகிறேன். ஒரு கூட்ட ஜனங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததோ, எனக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததோ. அப்படியானால் இந்த கிருபைக்கு நான் எம்மாத்திரம், இந்த கிருபை பெறுவதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கும் கிருபையா, எனக்கும் இந்த தயவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா was found the grace in the eyes of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றான். இந்த கிருபை பெற்றான் என்கிற வார்த்தை வைத்து கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றான், கர்த்தருடைய கண்களில் தயவு பெற்ற ஒரு கூட்டத்தாரை நான் பேச விரும்புகிறேன். ஒரு கூட்ட ஜனங்கள், எனக்கும் இந்த கிருபை பெறுவதற்கு நான் எம்மாத்திரம் என்று தன்னை உணர்ந்த ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்ப, கிருபை வேணும், உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும், உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும், உம்முடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும் என்று சொல்லி இன்னொரு கூட்டத்தார். ஆனால் 3வது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னா, இந்த கிருபையை, கர்த்தருடைய கண்களிலே பெற்றுக்கொள்கிற அந்த கிருபையை தன்னுடைய மாம்ச சித்தத்தை நிறைவேற்ற, தன்னுடைய சுய சித்தத்தை நிறைவேற்ற, இன்னும் சுருக்கமாய் சொன்னால் பாவ ஜீவியத்தை நிறைவேற்ற கிருபை வேணும்னு சொன்னாங்க. நாம் எந்த கூட்டத்தில் சேரலாம்? நீங்கள் தான் சொல்லணும். சுய சித்தத்தை நிறைவேற்ற, சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற, தேவ ஆலோசனைக்கு விரோதமாய் செயல்பட எனக்கு கிருபை வேணும்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இல்லை பாஸ்டர், என் ஜீவியத்தை கட்டி எழுப்ப, கர்த்தருக்கு உகந்தவனாய், கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள கருவியாய் நான் மாற, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்ப அவருடைய கண்கள் எனக்கு கிருபையும் தயவும் வேணும்னு சொல்றவங்களாம் அப்படியே வலது கரத்தை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் கூட சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல ஒரு சின்ன கூட்டம், எனக்கு கிருபை கிடைக்க நான் எம்மாத்திரம். What I am, I found the grace in the sight of the Lord. What I am, நான் எம்மாத்திரம். அவருடைய கண்களிலே நான் தயவு பெற, அவருடைய கண்களிலே நான் கிருபை பெற நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தனக்கு கிடைத்த கிருபை குறித்து ஒரு உணர்வுள்ள ஜீவியம் செய்த ஒரு 3 பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக கிருபையை தேவ சித்தத்திற்கு எதிராய் பயன்படுத்தின ஒரு 3 பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக தன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப கிருபை கேட்ட ஒரு 3 பேரை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சந்தோஷம் தானா? சந்தோஷம் தானா? சந்தோஷம் இருந்தால் ஒரு அல்லேலூயா.
எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் கிருபையா. வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் இந்த கிருபையா. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். புக் ஆஃப் ரூத் சாப்டர் 2 verse 10. அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றால், the favor of God or grace of God, இந்த ரெண்டையும் நான் இணைத்து பேச விரும்புகிறேன். போவாசை பார்த்து ரூத் சொல்லுகிறாள், முகம் குப்புற விழுந்து வணங்கி போவாசை பார்த்து சொல்லுகிறாள், நான் அந்நிய தேசத்தாளா இருக்க உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க எதனாலே எனக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. இந்த 2ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை the chapter of weeping, அழுகையின் அதிகாரம் 1ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் the chapter of working, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேலை செய்கிறார்கள், வயலில் வேலை செய்கிற அதிகாரம். 3ஆம் அதிகாரம் the chapter of waiting, காத்திருத்தல், காத்திருக்கிற அதிகாரம். 4ஆம் அதிகாரம் the chapter of wedding, விவாகம், கல்யாணம் நடக்கு. இந்த 4 வார்த்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். weeping, working, waiting and wedding. One more time I tell to you. weeping, அழுகையின் அதிகாரம். 2ஆவது அதிகாரம் working, வேலை செய்கிற அதிகாரம். 3ஆம் அதிகாரம் waiting. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாமா யாராயிலும்? பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. கடைசி வாசனம் அந்த அதிகாரத்தின் கடைசி. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். இந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவன் இளைப்பாற மாட்டான். என் மகளே பொறுத்திரு, என் மகளே காத்திரு, வெயிட்டிங். 4ஆம் அதிகாரம் வெட்டிங், விவாகம். சரி போட்டோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் தன் மாமியினிடத்தில் கேட்கிறாள், நான் போய் வேலை செய்கிறேன் வயலிலே, யாருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதோ அவருடைய வயலிலே போய் நான் சிந்துகிறதை பொறுக்கி கொண்டு வருகிறேன் போகிறாள். அங்கே போகும்போது போவாஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெத்லகேமிலிருந்து 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அவன் பெரிய ஐஸ்வர்யவான். அவன் பெத்லகேமிலிருந்து வயலிலே வேலை செய்கிறவர்களை வாழ்த்தும்படி வருவான். அப்படியானால் இந்த போவாஸ் இயேசுவுக்கு நிழலாட்டம். இந்த வயல்வெளி சபையை காண்பிக்கிறது. நம்முடைய இயேசு வயலுக்குள்ளே வேலை செய்கிறவர்களை, வயலிலே ஆராதிக்கிறவர்களை வாழ்த்த வருகிற தேவன். பரலோகம் விட்டு இறங்கி சபைக்குள்ளே வருகிறவர்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? இங்கே புதிதாய் ஒரு ஸ்திரியை பார்க்கிறான். அவளை குறித்து விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு அவளை பார்த்து சொல்லுகிறான், மகளே, நீ வேற வயலுக்கு போகாத, இங்கேயே இரு. இங்கே இவர்கள் போய் எங்கே அறுவடை செய்கிறார்களோ அந்த வயலிலே நீ போய் பொறுக்கிக்கொள். தாகம் எடுத்தால் இந்த குடத்திலே குடித்துக்கொள். நீ பசிக்கும் போது இவர்களோடு சேர்ந்த ஆகாரம் புசி. அப்படியானால் நமக்கு ஒரு போவாஸ் உண்டு. நம்மை விசாரிக்கிற போவாஸ், நம்மை கருதுகிற போவாஸ், நமக்கு நன்மை செய்கிற போவாஸ், நம்மேல் கருசனையாயிருக்கிற ஒரு போவாஸ் நமக்கு உண்டு. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்பதான் கேட்கிறார், நான் அந்நிய தேசத்தாளா இருக்க என்னை விசாரிக்கிறதற்கு, உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இவள் ஏன் நான் அந்நிய தேசத்தால் என்று சொன்னால்னா, உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தின்படி இவள் தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது. மோவாபியனும் அம்மோனியனும்
10ஆம் தலைமுறை மட்டும் எங்க வரக்கூடாதாம்? தேவ சமூகத்துக்கு. 3வது வசனம், அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, லோத்து தேவனுடைய ஆலோசனை தள்ளி பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போறேன்னு சொன்னா, அவன் மூத்த மகள் மோவாபையும் இளைய மகள் மூத்த மகள் அம்மோனையும் இளைய மகள் மோவாபையும் பெற்றெடுத்தார்கள். தப்பிதமாய் பிறந்த சந்ததி, தப்பிதமாய் பிறந்த சந்ததி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபிக்கப்பட்ட சந்ததி. இவர்கள் சபைக்கு வரக்கூடாது. அதனால்தான் சொல்லுகிறார், நான் சபைக்கு உட்படக்கூடாதவளாய், ஆசீர்வாதத்துக்கு அந்நியலாய், விசாரிப்புக்கு தூரமானவளாய், காணியாட்சிக்கு புறம்பானவளாய் இருக்கும்போது என்னை விசாரிக்க உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க நான் எம்மாத்திரம். பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கிருபை தர நாமெல்லாம் பாத்திரவான்களா? இத்தனை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு நாமெல்லாம் தகுதியானவங்களா? நிச்சயமா இல்லவே இல்லை. நீங்களும் நானும் ரூத்தை போல சொல்லணும், இந்த கிருபைக்கு நான் எம்மாத்திரம். எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்க நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. இன்னொரு மனுஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 Samuel chapter 9 verse 8. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு, நீர் நோக்கி பார்க்கிறதற்கு அடியான் எம்மாத்திரம். இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். மேவிபோசேத். முதல் வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம். யோனத்தானின் நிமித்தம், யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டார். யோனத்தானின் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் ஜோனத்தான், என்னாலே தயவு பெறக்கூடியவன் உண்டா? அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், ஷீபா, ஒரு மனுஷன் இருக்கிறான், 2 கால்களும் முடமானவன், அவன் மேவிபோசேத், அவனுடைய பேர் மேவிபோசேத், லோதேபாரிலே குடியிருக்கிறான். இந்த மேவிபோசத்தை அழைத்து வர சொல்லி ராஜா பேசுகிறான். நீ மேவிபோசேத்தே பயப்படாதே, நீ என்னுடைய சமூகத்திலே நித்தம் அசனம் பண்ணுவாய், நீ எருசலேமிலே குடியிருப்பாய், நீ எருசலேமிலே குடியிருப்பாய். கடைசி வசனம், அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 கால்களும் முடமாயிருந்தது. நல்லா யோசித்து பாருங்க, கால் முடமானவன் எங்க குடியிருக்கிறான்? எருசலேமில். எருசலேம் அரண்மனை இருக்கிற இடம், எருசலேம் ராஜா இருக்கிற இடம். போயஸ் கார்டன்ல நீங்களும் நானும் குடியிருக்க முடியுமா? கொடநாடு எஸ்டேட் பக்கம் வேற யாரும் வரவே முடியாதையா, ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படியானால் இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கே இந்த சட்டமானால், எருசலேம் முழு சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்கிற, சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்கிற தாவீது இருக்கிற ஊர்ல, தாவீது இருக்கிற தேசத்துல, தாவீது அரண்மனை இருக்கிற இடத்துல குடியிருக்க முடியுமோ? நிச்சயம் முடியாதையா. அதுவும் 2 காலும் முடமானவன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் முன்னாள் ராஜா, தாவீதோ இந்நாள் ராஜா. இந்த சவுலுடைய பேரன் தான் மேவிபோசேத். ஐயோ, இது என் தகப்பன், என் தாத்தா வாழ்ந்த அரண்மனை, இது எனக்கு சொந்தம் என்று உரிமை பாராட்ட முடியுமா? முடியாது. ஆனாலும் தாவீது வைத்த இரக்கம், தாவீது காண்பித்த தயவு, அவன் சொல்லுகிறான், செத்த நாயை போல இருக்கிற எனக்கு இவ்வளோ பெரிய தயவு கிடைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். எருசலேமில் யார் குடியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பிரசங்கம் எடுத்தா, அங்க வேலைக்காரர் குடியிருக்க முடியாது. நெகேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். புக் ஆஃப் நெகேமியா சாப்டர் 11 verse 1. யார் எருசலேமில் குடியிருக்க முடியுமாம்? ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள்.
மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை வேற இடத்துல குடி அமர்த்தினாங்களாம். அப்போ எருசலேமில் குடியிருக்கிறதுனா ராஜாவுடைய காலத்தில் சாதாரண விஷயம் இல்லை, எல்லாம் விஐபிஸ் தான். இதை எருசலேமில் குடியிருக்கிறதுல கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் 3 வகுப்பு இருக்கு. உல்தால் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் எருசலேமிலே 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாலாம். அப்போ எருசலேமில் கூட குடியிருப்பில் வித்தியாசம் இருக்குயா. அப்படியானால் 2 காலும் முடமான மனுஷன், 2 கால்களும் முடமான மனுஷன் எருசலேமில் குடியிருக்கிறான். ஆனால் சொந்த குமாரனோ எருசலேமில் குடியிருக்க முடியாமல் தூரமாயிருக்கிறான். அப்சலோம் ராஜா யோவாபுனுடைய பெரிய ரெக்கமெண்டேஷனால தான் இந்த அப்சலோம் எருசலேமுக்குள்ளே வந்தான். சரி போட்டும், இப்போ அதெல்லாம் பிரசங்கம். இவன் சொல்லுகிறான், செத்த நாயை போல இருக்கிற எனக்கு உடைய கண்களிலே கிருபை கிடைக்க, தயவு கிடைக்க நான் எம்மாத்திரம். இன்னும் சொல்லிட்டே போலாம். ரூத்தும் மேவிபோசேத்தும் தங்களுக்கு கிடைத்த தயவை, தங்களுக்கு கிடைத்த கிருபையை நாங்கள் எம்மாத்திரம், தகுதியில்லாத எங்களுக்கு இவ்வளோ பெரிய தயவா, இவ்வளோ பெரிய கிருபையா அப்படின்னு கேட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னொரு கூட்டத்தார் கிருபையை கேட்டாங்க. உடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கட்டுன்னு கேட்டாங்க. எதுக்கு தெரியுமா? சுய விருப்பத்தை நிறைவேற்ற. வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்பர்ஸ் 32:5. உம்முடைய கண்கள் எங்களுக்கு தயை கிடைத்ததானால், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடக்க பண்ணீராக, இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். எங்களை யோர்தானை கடக்க பண்ண வேண்டாம். யோர்தானை கடக்க கூடாதுயா. அதுக்கு உம்முடைய கண்கள் என்ன வேணும்? தயை வேணும். ஏன் யோர்தானை கடக்க கூடாதுன்னு சொல்றான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரமாணம். உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். டியூட்டானமி chapter 11 verse 31. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்தரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்தரித்துக் கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள். நல்ல கவனிங்க. யோர்தானை கடந்து போனாதான் எங்க போக முடியும்? கானானுக்கு போக முடியும். இவன் சொல்றான், உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தால் யோர்தானை கடக்க பண்ண வேண்டாம். அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு கானான் வேண்டாம். ஏன் யோர்தானை கடக்க பண்ண வேண்டாம்னு சொன்னான்னா, இந்த யோர்தானுக்கு இப்புறத்தில் பசுமையான இடம், ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடம், நல்ல புல்வெளி இருக்கிற இடம். அவன் சொல்றான், அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எனக்கு இந்த ஆசீர்வாதமே போதும் ஐயா, உலக ஆசீர்வாதமே போதும், எனக்கு எதுக்கு கானான், எனக்கு எதுக்கு எருசலேம், எனக்கு எதுக்கு பரலோகம், எனக்கு எதுக்கு வாக்குத்தத்த தேசம். இதே போலதான் பர்சில்லாய் என்கிற ஒரு மனுஷன் 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அப்படி படிக்கிறோம். பர்சில்லாய் தாவீது அப்சலோமுக்கு பயந்து யோர்தானை கடந்து அக்கறைக்கு போன போது பர்சில்லாய் இந்த ராஜாவை ஆதரித்தான். அப்சலோம் செத்த பிறகு இந்த தாவீது எருசலேமுக்கு திரும்பி வரும்போது பர்சில்லாயை கூப்பிடுகிறான், என் கூட எருசலேமுக்கு வா, நான் உன்னை எருசலேமில் வைத்து ஆதரிக்கிறேன். அதுக்கு பர்சில்லாய் சொன்னா, எனக்கு 85 வயசாயிட்டு, எருசலேமில் பாடுற பாட்டு காதுக்கு இனிமையாக இருக்குமா, அங்குள்ள சாப்பாடெல்லாம் எனக்கு சரியா இருக்குமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன், எருசலேம் வேண்டாம். இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர் எங்களுக்கு பரலோகம் கானான் அதெல்லாம் வேண்டாம், இந்த பூமியிலேயே நாங்கள் செழிப்பாக இருக்க விரும்புகிறோம், அதுக்கு மட்டும் எங்களுக்கு கிருபை வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் போதும், பரலோகம்லாம் வேண்டாம் பாஸ்டர், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பரிசுத்த ஜீவியெல்லாம் எங்களால் செய்ய முடியாது,
பரிசுத்தமாயெல்லாம் எங்களால் வாழ முடியாது. எத்தனை பேர் அப்படி கிருபை கேட்க போறீங்க? எங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் போதும், கானானோ பரலோகமோ எருசலேமோ எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் கிடைக்கிறதுக்கு கிருபை கிடைச்சா போதும்னு சொல்றவங்களாம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. பரவாயில்லையே, இவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கிறீங்களா? சார், ரெண்டாவது ஒரு மனுஷன் லோத்து. ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 19:19. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, உமது கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். என் பிராணனை காக்க தேவரீர் செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. மலைக்கு போக முடியாதையா? என்னை தொடரும் தீங்கு தொடர நான் மரித்து போவேன், செத்து போயிருவையா. என்ன மலைக்கு போக வேண்டாம். அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். உங்களோட கண்களில் கிருபை கிடைச்சதுன்னா மலைக்கு போக சொல்லாதீங்க, பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போகிறேன், சோவாருக்கு போகிறேன். எங்கே போகிறான்னா அந்த ஊர் பேர் என்னதான்? சத்தமாக சொல்லுங்களேன். சோவார். நம்ம ஊரில் சோவாரின்னா என்ன சொல்லுவோம்? இவன் சோவாரி பறக்க போகிறான்னு சொல்கிறாங்க. சோவாருக்கு போய் லோத்து சோவாரியாகவே போயிட்டான். தப்பிதமான சந்ததி. ஆனால் தூதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சமபூமியில் நில்லாதே, பின்னிட்டு பாராதே, ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ. கர்த்தருடைய ஆலோசனை வேண்டாம். சிலர்லாம் அப்படிதான் கர்த்தருக்கே ஆலோசனை சொல்றாங்க. ஆண்டவருடைய ஆலோசனை நான் கேட்கணையா, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படினையா. சமபூமியில் இல்லாதே, ஸ்டாண்ட் நாட் இன் தி பிளேன்ஸ், பின்னிட்டு பாராதே, டர்ன் பேக் நவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொண்டாட்டி பேச்சை கேட்கல, பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாயிட்டா. மலைக்கு ஓடி போ. புருஷன் சொல்றான் மலைக்கெல்லாம் போக முடியாது ஐயா, என்னால மலைக்கெல்லாம் போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் ஏன் இத்தனை சீரழிவு அப்படின்னா, 2 தூதர்கள் லோத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. 2 பேருக்கும் கால் கழுவ தண்ணியும் குடிக்க தண்ணி கொடுத்தது யார் தெரியுமா? லோத்து கொடுத்தானா லோத்தின் மனைவி கொடுத்தாளா? லோத்து தான் கொடுத்தான். அந்த அம்மா என்ன பண்ணிட்டுறாங்கன்னு தெரியல. டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா, சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. அப்போல்லாம் டிவி வேற இல்லையே. ஊரில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் கதவை நெருக்கிறாங்க. பெரிய பிரச்சனை, கலோபரம். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏதாவது தெரியுமா? அதை படித்து பார்த்தா துக்கமாக இருக்கும். இவனோ கெஞ்சுகிறான், எனக்கு புருஷன் அறியாத 2 குமாரத்திகள் உண்டு. அந்த அம்மா சரியில்லை, வீட்டில் குடும்பத்துக்கே சீரழிவையா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? தைரியமாக சொல்லுங்க. தப்பா ரைட்டா? ஒவ்வொரு குடும்பத்தில் புருஷனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, மனைவிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, பிள்ளைகளுக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எல்லாருக்கும் உத்தரவாதம் உண்டு, பொறுப்பு இருக்கு. அவரவருடைய உத்தரவாதத்தை, அவருடைய பொறுப்பை நம்ம அள்ள தட்டுவோமானால் அந்த குடும்பம் ஈடேறாது, ஆசீர்வதிக்கப்படாது. அவரவருடைய பொறுப்பை, அவரவருடைய டியூட்டியை கரெக்டாக நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மிஸ்ஸஸ் லோத் பேரை எழுதலை பைபிளில். இப்போ இவன் கேட்கிறான், மலைக்கு போக முடியாதுயா, மலைக்கு போக முடியாது. உங்களுடைய கண்களில் தயவு கிடைத்தால் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போகிறேன். நல்லா சிந்தித்து பாருங்க. ரூபனும் லோத்தும் தன்னுடைய மாம்ச சித்தத்தை நிறைவேற்ற, தேவ சித்தத்திற்கு எதிராய் செயல்பட, தேவனுடைய நோக்கத்திற்கு எதிராய் கீழ்ப்படிய கிருபை கேட்டாங்க. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் லோத்தை போல, ரூபனை போல என்னை குறித்த தேவ சித்தம் ஒன்று இருக்க,
நானோ தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஜீவிக்க எனக்கு கிருபை வேணும் அப்படி சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரவாயில்ல, ரொம்ப விழிப்பா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு மனுஷன் அப்படியே கீழே குனிஞ்சு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு வந்தார். ஒரு துண்டை நினச்சி வயிற்ற இறுக்கி கட்டிக்கிட்டு வந்தார். என்னன்னு கேட்டேன். ஜெப வீட்டுக்கு வந்தார். பயங்கர வயிற்று வலி, என்னால் சகிக்க முடியல, அதனால துண்டை வச்சு வயிற்றை இறுக்கி கட்டியிருக்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணால் சுகமாயிருமா அங்கே பக்கத்தில் சொன்னாங்க, அதனால நான் உங்கள்கிட்ட ஜெபிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் இப்போ உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், ஏசாமி உங்களுக்கு சுகம் தருவார். சுகமான பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். ஐயோ, ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி 3 நாள் ஆச்சு, கொஞ்சம் சுகமானா அப்படி போய் 2 கிளாஸ் ஊற்றிட்டு அப்படி வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னார். என்ன தண்ணி தெரியுமா? ஆமாம், பட்டை. நான் சொன்னேன், அதுக்கு இயேசுநாதர் உனக்கு என்ன தர வேண்டாம்? சுகமே தர வேண்டாம். இந்த வயிற்று வலியிலே கிடந்துருனா நீ சாராய கடை பக்கமே போக மாட்டீரியா, நீர் அப்படியே இருக்கலாம் போ அப்படின்னு அனுப்பிட்டேன். சிலர் அதுக்கு தான். ஒரு தாத்தா, அப்போ சச்சின் டெண்டுல்கர் நட்சத்திர கிரிக்கெட் வீரராக இருந்தார், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். யா கண்ணு தெரிய மாட்டாங்க, ஜெபம் பண்ணுங்க. எதுக்கையா கண்ணு தெரியும்னு கேட்டால், இந்த முறை கட்டாயம் சச்சின் 100 அடிப்பான், அதை என் கண்ணால் பார்க்கணும், கண்ணு ரொம்ப மங்களாக இருக்குது, தெரிய மாட்டேங்குது ஐயா, அது சச்சினா அசாரதினா தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறார். இதுக்கு உனக்கு கிருபை வேணுமா? இதுக்கு உனக்கு சுகம் வேணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, கர்த்தர் தருவாரா? கேட்க மாட்டேங்கிறீங்களே. தருவாரா? லோத்துக்கு தந்தாரே, ரூபனுக்கு தந்தாரே, ஆனால் அவங்களால சந்ததிக்கு சாபம். தாழ்மையாய் சொல்லுகிறேன், நாம் பொய்யான மாயை பின்பற்றி நமக்கு கிடைக்கிற கிருபையை போக்கடிக்க கூடாது. 3வது ஒரு கூட்டத்தார் கிருபை கேட்டாங்க. எதுக்கு? ஒரு 3 பேரை சொல்லி நான் பிரசங்கத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ஒரு மனுஷன், நெகேமியா தீர்க்கதரிசி, நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நெகேமியா chapter 2 verse 5. ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து, அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்தது, அடியேனுக்கு உம்முடைய சமூகத்தில் தயை கிடைத்ததானால் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படிக்கு யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவன் ஒரு தயவு கேட்கிறான். உம்முடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைச்சதுன்னா, என்னை எரிந்து கிடக்கிற, சிதைந்து கிடக்கிற, தகர்க்கப்பட்டு கிடக்கிற, என்னுடைய பிதாக்களின் கல்லறை இருக்கிற யூதா தேசத்து பட்டணத்தை கட்டும்படி எனக்கு கிருபை தாரும். அப்படியானால் அந்த யூதா தேசத்து பட்டணம் வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு பேர் வச்சு சத்திய நகரம். நமக்கு பேர் என்ன பேரா? ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, நீ சத்திய நகரம் என்று அழைக்கப்படுவாய். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீ கைவிடப்படாத நகரம், கைவிடப்படாத நகரம். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் பலனான நகரம், பலனான நகரம். இப்படி யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமோ, யாரெல்லாம் பரிசுத்தாவினால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறோமோ, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நீயும் நானும் கர்த்தருடைய நகரமாயிருக்கிறோம். சத்தமே வரலையே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பட்டணம் ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு அலங்கம், மதில் இருக்கு, அதற்கு வாசல் இருக்கு. இந்த எருசலேம் பட்டணத்திற்கு 12 வாசல் இருந்தது. இந்த 12 வாசலும் எரிந்து தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். சிறையிருப்பிலிருந்து மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அப்படியானால்
இந்த எருசலேமின் பட்டணம் அதனுடைய அலங்கம் எல்லாம் இடிந்து கிடக்கிறதாம், அதனுடைய அலங்கம் எல்லாம் தகர்ந்து கிடக்கிறதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அலங்கம் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால்தான் இங்கே அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், நான் எப்படி சந்தோஷமாயிருப்பது, நான் எப்படி மகிழ்ச்சியாயிருப்பது, நான் எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சந்தோஷமாயிருப்பது. அருமையானவர்களே, வேற யாரும் இல்லை. அந்த பட்டணம் நீங்களும் நானும் தான். அந்த பட்டணம் நீங்களும் நானும் தான். 26ஆம் அதிகாரம் ஏசாயா முதல் வசனத்திலே, யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் கர்த்தர் ஸ்தோத்திர அரணுமாய் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் இன்னும் நிறைய வசனங்களை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நமக்கு படிக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த பட்டணம் நீங்களும் நானும் தான். அந்த பட்டணம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கைவிடப்படாத பட்டணம், எருசலேம் பட்டணம், தேவன் வாசம் பண்ணுகிற பட்டணம். இப்படி இந்த பட்டணத்திற்கு சியோன் கைவிடப்படாத பட்டணமாக இருக்கிறது, சியோனாக இருக்கிறது. இப்படி இந்த பட்டணத்திற்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த பட்டணத்தின் மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த பட்டணத்தின் மதில்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறதா? இந்த பட்டணத்தினுடைய மதில்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும். உன்னை என்ன சொல்வாங்களாம்? கர்த்தருடைய நகரம். நீதான் கர்த்தருடைய நகரம். ஏசாயா 1:26 படிக்கும்போது, நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம். உன்னை கர்த்தர் சத்திய நகரமாய், கர்த்தருடைய நகரமாய், கர்த்தர் ஸ்தோத்திரம் பெலனான நகரமாய். ஏசாயா 33:20, நம்முடைய பண்டிகைகளை ஆசரிக்கப்படும் நகரமாகிய, பண்டிகை ஆசரிக்கப்படுகிற நகரம் சீயோனை நோக்கி போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ சத்திய நகரம், நீ கர்த்தருடைய நகரம், நீ பெலனான நகரம், பண்டிகை ஆசரிக்கப்படுகிற நகரம். இன்னொரு இடத்திலே, நீ கைவிடப்படாத, கர்த்தரால் கைவிடப்படாத நகரம். அப்படியானால் நீ கர்த்தருடைய நகரமாய், கர்த்தருடைய பட்டணமாய் இருப்பாயானால் உன்னுடைய மதில்கள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய வாசல்கள் எப்படி இருக்கிறது? இவன் கேட்கிறான், ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் அந்த இடிந்து கிடக்கிற அலங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60:18, உன் மதில்கள் உன் ரட்சிப்பு மதில்கள் என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாயாக. அப்படியானால் இந்த மதில் ஜெபஜீவியத்தை காட்டுகிறது, ஜெபஜீவியத்தை காட்டுகிறது. நீதிமொழிகள் 25 கடைசியில் வாசிக்கும் பொழுது, ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இழந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறானாம். மதில் இல்லாத பட்டணம் பாழான பட்டணம், ஜெபம் இல்லாத பட்டணம் பாழான பட்டணம், துதி இல்லாத பட்டணம் பாழான பட்டணம். தேவ பிள்ளையே, நீதான் கர்த்தருடைய பட்டணம். நீ எப்படி இருக்கிறாய்? உன் மதில்கள் இடிந்து போயிருக்கிறதா? உன் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதா? நெகேமியாவை போல கிருபை கேள். ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால், ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால் என் மதில்கள் கட்டப்படுமே. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால் என் வாசலாகிய துதியின் ஜீவியம் கட்டப்படுமே. என்னுடைய ரட்சிப்பு கட்டப்பட, என் ஜீவியம் கட்டி எழுப்பப்பட எனக்கு கிருபை தாரும். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்கட்டும். ஒரு வசனம் படிக்கலாமா? ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள், இதை மட்டும் சொல்லுவாங்க, கீழே இருக்கிறத விட்டுருவாங்க. உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கு. உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. நம்முடைய மதில் எதை காட்டுகிறதுன்னா, நம்முடைய ரட்சிப்பு. சில மதில் பார்த்தோம்னா கிராக் விட்டுருக்கோம். சில மதில் பார்த்தா அந்த சிமெண்ட்லாம் கீழே விழுந்து அப்படி கொஞ்சம் சரிஞ்சு கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? சில மதில் பார்த்தா 2 பிளவாக இருக்கும், வெடிப்பு விட்டுருக்கும், பிளவு.
சில மதில் பழைய கால வீட்டிலலாம் மண் சுவர்லேயே மதில் வச்சுருப்பாங்க. அது மழையில் கரைஞ்சி 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 7 அடி உயரமாக இருந்த மதில் இப்போ எப்படி ஆயிட்டு 4 அடி 3 அடி ஆயிட்டு கரைஞ்சி போச்சு. கர்த்தர் சொல்றார், உன் மதில்கள் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கும்போது செங்கடலுடைய வெள்ளம் கடல் தண்ணீர் மதில் போல் இருந்ததா? சகரியா 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், நான் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருக்கிறேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே நாபாலின் வேலையாட்கள் சொல்லுகிறார்கள், தாவீதும் அவன் வேலைக்காரரும் நாங்கள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்த போது எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். ரட்சிப்பு மதிலாயிருக்கிறது, ஞானஸ்நானம் மதிலாயிருக்கிறது, பரிசுத்தாவி மதிலாயிருக்கிறது, பரிசுத்தவான்களின் ஐக்கியம் நமக்கு மதிலா இருக்கு. உங்க மதில் நிமிர்ந்து நிற்கிறதா, சாய்ந்து இருக்கிறதா? உங்க மதில் விழுந்து கிடக்கிறதா, உடைந்து கிடக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தா நான் உம்முடைய பரிசுத்த நகரம், நான் கர்த்தருடைய நகரம், நான் எருசலேம் கைவிடப்படாத நகரம், பலனான நகரம், என்னுடைய மதில்களோ இடிந்து கிடக்கிறது, என் மதில்களை எடுத்து கட்ட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என்னுடைய வாசல் துதி என்கிற வாசல், இந்த துதியின் வாசல் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, மீண்டுமாய் என்னுடைய துதியின் ஜீவியத்தை கட்டி எழுப்ப, என் ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்ப, என் ஆராதனை ஜீவியத்தை கட்டி எழுப்ப எனக்கு உம்முடைய கண்கள்ல கிருபை வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கிருபை கேட்கலாம் நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த விஷயத்துக்கு கிருபை வேணும்? அவங்கள கைகளை வைத்து ஒரு அழிலியே சொல்லலாமா? மாம்ச சித்தம் நிறைவேற்ற கிருபை பெறாதீங்க, சுய விருப்பத்தை நிறைவேற்ற கிருபையை கேட்காதீங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நம்முடைய பிரேயர் லைஃப், ஜெப ஜீவியம் கூட ஒரு மதிலுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? நான் எருசலேமின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் மௌனமாயிராத ஜாமக்காரனை கட்டளையிடுகிறேன். 62ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். ஜாமக்காரனுடைய ஜீவியம், விழித்திருந்து ஜபிக்கிற ஜீவியம் மதிலுக்கு ஒப்பா இருக்கிறது. ரா முழுவதும் பகல் முழுவதும் மௌனமாயிராத ஜாமக்காரனை நான் உனக்கு வைக்கிறேன். பகலாய் ஜெபிக்கிற ஜெபஜீவியம், விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபஜீவியம். ஜாமக்காரன் எதற்கு? டைம் சொல்றதுக்கு, எச்சரிப்பு அனுப்புவதற்கு. ராக்காலம் வருகிறது, பகற்காலம் வருகிறது என்று சொல்லி எச்சரிப்பின் அனுபவம் உள்ள ஜீவியம். தேவ பிள்ளையே, உன் மதிலை கட்டுவதற்கு ஆண்டோட கண்களில் தயவு கிடைக்கட்டும், கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். நம்பர் 2, ரெண்டாவது, ஏன் கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு தேவை? ஏன் கர்த்தருடைய கண்களில் தயவு தேவை? ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் சாப்டர் 18 verse 2 and 3, 2-3 வசனம் படிக்கலாம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். இங்கே ஆபிரகாம் கிருபை கேட்கிறார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. பகலில் உஷ்ண வேளையிலே, முதல் வசனத்திலே, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான். நல்ல சூடு.
அரபு தேசத்தில் இருக்கிற சூடு எப்படின்னு அரபு தேசத்தில் வேலை செய்கிறவங்கள பார்த்து கேட்டு பாருங்க. நான் ஒரு நாள் நான் பஹ்ரைனில் ஊழியம் செய்துட்டு இருந்தேன். கொஞ்சம் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டேன். நான் வாங்கிட்டு வரும்போது செங்காயாக தான் இருந்தது. 2 மணி நேரத்தில் பார்த்தா அது கருப்பாயிட்டு. அவ்வளோ உஷ்ணம், அவ்வளோ வெயில். 24 மணி நேரம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ரூமுக்கு 2 ஏசி இருக்கும். ஒரு 6 மணி நேரம் இது, இன்னொரு 6 மணி நேரம் இன்னொரு ஏசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெயிலும் குளிர் மட்டும்தான் அந்த சீதோஷண நிலை அங்கே. சரி போட்டோம். இப்போ வாயிலும் பரவாயில்ல, நல்ல வீடுகள். இவன் கூடாரம் போட்டிருந்தான், டென்ட்டில் இருந்தான். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இந்த பயங்கர உஷ்ணத்தில் டென்ட்டில் இருக்கும்போது ஒரு 3 பேர் 3 புருஷர் தேடி வராங்க. இவன் கண்டுபிடிச்சிட்டான், வசனம் மேலே இருக்கு, கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானா. Lord appeared in the land of Mamre. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனுக்கு முன்பாக தோன்றினார், கர்த்தர் தோன்றினார். இந்த 3 புருஷர் யார் அப்படின்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இவங்களை பார்த்த உடனே அவங்ககிட்ட போய் கிருபை கேட்கிறான். உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததானால் அடியேனை விட்டு என்ன செய்யாதீங்க, கடந்து போக வேண்டாம், என்னை விட்டு போகாதீங்க, என் கூடவே இருங்க, இங்கேயே தங்கி இருங்க, நீங்க இங்கேயே இருக்கணும். அப்படி ஒரு கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தர் என் கூடவே இருக்கணும், என்னை விட்டு போகவே கூடாது? விரும்புகிறவங்க மட்டும் கொஞ்சம் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் வாய் திறந்து, என் கூட இருங்க ஆண்டவரே, எனக்கு அப்படி ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, அப்படி ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, அப்படி ஒரு கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு அப்படி ஒரு கிருபை வேணும் ஐயா. இந்த வசனம் பேசும்போதெல்லாம் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகரோட ஞாபகம் எனக்கு வரும். நான் ஒரு இடத்துல இந்த வசனம் பேசினேன். பேசி முடித்த உடனே, முடிச்சுட்டு கீழே இறங்கணுன்னே கை கொடுத்துட்டு அப்போவே என்ன தலைன்னு சொல்லுவார். இப்போ தான் சினிமாவில் எல்லோரும் தலைங்கிறாங்க, சூப்பர் தலை அப்படின்ட்டு மைக்கை பிடிச்சி இந்த பாட்டு பாட ஆரம்பித்தார். எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. பாடலாமா? எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போன் கலங்கி போ தகப்பனே. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போன கலங்கி போ தகப்பனே. கிருபதா என்ன தாங்கணும், உங்க கிருபதா என்ன தாங்கணும், உங்க சமூகந்தா என்ன நடத்தணும் நடத்தணும். எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போன கலங்கி போ தகப்பனே. சொல்லலாமா? எங்களை கடந்து, கொஞ்சம் கூட சத்தமா, கலங்கி போ தகப்பனே. கிருபதா என்ன தாங்கணும், கிருபதா என்ன தாங்கணும், உங்க சமூகந்தா என்ன நடத்தணும் நடத்தணும். எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. இவன் கிருபை கேட்கிறான், என்னை விட்டு கடந்து போகாது இருக்கிற கிருபை தாங்க ஆண்டவரே. ஆனா வேதத்துல 2 பேர், எங்களோட நீங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே, ப்ளீஸ் போயிருங்க, தயவு செய்து போயிருங்கன்னு சொன்னாங்க. 2 பேர் யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் சீக்கிரமா. யாருக்கு தெரியுமா? நம்பர் 1 பீட்டர். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல பேதுரு சொல்றான், நான் பாவியான மனுஷன். 8வது வசனம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு என்ன செய்யணும்? எத்தனை பேர் இயேசுநாதர் வேணாம் போயிட்டோன்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரவாயில்லையே,
பேதுரு இயேசுவின் மகத்துவம் தெரியல. அற்புதத்தை கண்ட பிறகு, வெறுமையான வலை நிரம்பின பிறகு சொல்றான், நீ போகாதீங்க, போயிருங்க, ப்ளீஸ் கோ. இன்னொரு கூட்டத்தார் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இந்த லேகியோன் பிசாசு துரத்தப்பட்ட உடனே லேகியோன் பிசாசு சொஸ்தமானவன் இயேசுவின் பாதத்தில் இருந்தான். அந்த ஊருக்காரங்களா சொன்னாங்க, எங்க எல்லையை விட்டே போயிருங்க. மார்க் 5ஆம் அதிகாரத்தில், எங்க எல்லையை விட்டே போயிடுங்க, எங்க ஊருக்குள்ள இயேசு வரக்கூடாது. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். 17ஆம் வசனம் பாருங்க. எங்க ஊருக்கு வேணாயா, இந்த இயேசுநாதர் எங்க ஊருக்கு வேணாயா. நம்ம சுவிசேஷம் ஊழியம் சொல்ல போனா கொஞ்சம் பேர் அப்படிதான் சொல்றாங்க, இந்த வெள்ளைக்கார இயேசு எங்க ஊருக்கு வேணாம், வெள்ளைக்கார இயேசு எங்க ஊருக்கு வேணாம். இயேசு வெள்ளைக்காரனா? அவர் லண்டன்காரன் இல்லையா, ஆசியா கண்டத்துக்காரன் தான் ஐயா. ஆசியாவிலே பிறந்த இயேசு, இவர் எங்களுக்கு வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் என்ன கோட் ஷூட்டாயா போட்டிருந்தாரு, வெள்ளைக்காரன் சொல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையே, இல்லையே. சரி, இப்ப அது வேண்டாம். ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசு வேண்டாம். ஆனால் ஆபிரகாம் கிருபை கேட்கிறான், நீ எங்க கூட இருங்க ஐயா. இயேசு கூட இருந்தா என்ன நடக்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, அவனுக்கு இல்லாததை கொடுக்கிறதுக்காக தான் பரலோகம் இறங்கி வந்தது. அந்த 3 பேரும் வந்து சாராளை வாழ்த்தினார்கள். ஒரு உற்பவ கால திட்டத்திலே சாராள் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பார். இதை கேட்ட சாராள் நகைத்தாள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், அவசியம் இருக்கிறது, அத்தியாவசியம் இருக்கிறது. அவசியம் பெருசா, அத்தியாவசியம் பெருசா? பேச மாட்டேங்கிறீங்களே. அவசியம் வேணுமா, அத்தியாவசியம் வேணுமா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். தூத்துக்குடியில் தண்ணியே கிடைக்கல குடிக்க. அப்போ இப்போ தண்ணி வந்து கிடைக்கலன்னு வச்சுக்கிடுங்க. தண்ணி இப்போ அவசியமா, அத்தியாவசியமா? கொஞ்சம் சத்தமா. அத்தியாவசியம். இல்லை நான் பியூரிஃபை பண்ணேன், அக்வா இருந்தால் தான் குடிப்பேன்னு இந்த நேரத்தில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் அவசியத்தையும் தருவார், அத்தியாவசியத்தையும் தருவார். ஆனால் நான் சொல்கிற ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னா, உனக்கு எது அத்தியாவசியமோ, எப்பொழுது உனக்கு அத்தியாவசியம் இருக்கோ அப்போ கொடுக்கிறதுக்கு பரலோகமே இறங்கி வந்து உனக்கு எனக்கு தேவை சந்திக்கையா. இவ்வளோ நாள் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் தேவை, ஒரு குமாரன் ஆபிரகாமுக்கு தேவை, ஆபிரகாமுக்கு அத்தியாவசியங்கிறத அதை பரலோகம் உணரலை. என்றைக்கு பரலோகம் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் தேவை என்று அத்தியாவசியம் என்பதை உணர்ந்ததோ அப்பவே பரலோகம் இறங்கி வந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் வீட்டை தேடி வந்து வாக்கு பண்ணிட்டு போனது. ஒரு உற்பவ கால திட்டத்தில் இன்னும் 10 மாதத்திற்குள்ளே சாரால் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள். அப்படியானால் கர்த்தரும் கூட என் கூட இருந்தா உன்னுடைய அத்தியாவசியங்கள் எல்லாம், அவசியம் இல்லை அத்தியாவசியத்தை எல்லாம் கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஒரு கேள்வி எனக்குள்ள ஆவியானவர் சொல்லுகிறார், எனக்கு அத்தியாவசியம் நிறைய இருக்கு, அவசியம் இல்லை, அத்தியாவசியம் நிறைய இருக்கு. என் அத்தியாவசியத்தை கர்த்தர் சந்திக்கணும், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கே இப்பவே கர்த்தர் சந்திக்க முடியும்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க மட்டும் உங்களோட வலது கண்களை மூடி உங்களோட வலது கரத்தை உயர்த்துவீங்களா? உங்களோட வலது கரத்தை உயர்த்துவீங்களா? கர்த்தர் இப்பொழுது சந்திக்க போகிறார். கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், பரலோகம் இறங்கி வந்திருக்கிறது, தூதர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள், 3 புருஷர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி இருக்கிற நீங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்னோடு தங்கியிரும் என்று சொல்லுங்க, என்னோடு இரும் என்று சொல்லுங்க. கமான் கமான், வாய் திறந்து கொஞ்சம் சத்தமா, கொஞ்சம் சத்தமா, என்னோடு இருங்க, என்னோடு இருங்க. கர்த்தர் உங்க கூட இருந்தாலே, கர்த்தர் உங்க பக்கத்துல வந்தாலே, அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே சொன்னாலே, கர்த்தர் இப்பொழுது ஒரு அத்தியாவசியத்தை கர்த்தர் சந்திக்கிறார். இன்னும் அநேகருக்கு புரியல. பஸ்ல, ட்ரெயின்ல, ஃப்ளைட்ல எல்லாம் எமர்ஜென்சி டோர் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? அதை திறக்கிறதுக்கெல்லாம் என்ன இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னா அந்த டோரை திறக்கிறதுக்கு டைம் இருக்கா? இல்லை, முடிஞ்ச அளவுக்கு உடைக்க தான் பார்க்குறாங்க, பிரேக் பண்ண தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு கர்த்தர் வானத்தை உடைத்து இறங்கி உன்னுடைய என்னுடைய அத்தியாவசியத்தை கர்த்தர் சந்திக்க போகிறார்.
விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரிலே களி கூறுங்கள். Whatever may your need in this morning, whatever may your need in this morning, dear brother, our God is supplying from the heaven. Our God is supplying from the heaven. பரலோகத்திலிருந்து கர்த்தர் உன் தேவைகளை அனுப்பிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி விசுவாசித்து தேவனிடத்தில் பெற்றுக்கொள், தேவனிடத்தில் பெற்றுக்கொள். ஓரபாலா கத்துனாமா கரப்துனே சிவரபாலா கத்துனிமி கரப்துனோப்துனே. கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். ஏசாயா ஜெபித்தான், வானத்தை கிழித்திறங்கும் ஆண்டவரே, tear the heaven Lord, வானத்தை கிழித்திறங்கும். நான் ஆவியில கண்டுகொண்டே இருக்கிறேன், ஆவியில உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அநேகருக்காக கர்த்தர் வானத்தை திறக்கல, வானத்தை கிழிக்கிறார், வானத்தை கிழிக்கிறார். நீதான் அந்த மனுஷன், அவிசுவாசப்படாதே, உனக்காக கர்த்தர் வானத்தை கிழிக்கிறார். Our God is tear the heaven today. உனக்காக வானத்தை கிழிக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், அந்த நன்மையை பெற்றுக்கொள். நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய அத்தியாவசியத்துக்காக கர்த்தர் எனக்கு வானத்தை கிழித்து விட்டார். அந்த எமர்ஜென்சி டோரை கர்த்தர் உடைச்சிட்டார். விசுவாசிக்கிறவர் அல்லையே சொல்லலாமா? நீங்க வீட்டுக்கு விசுவாசத்தோட போங்க. உடைய அத்தியாவசியங்கள் உடைய வீடை தேடி வந்திருக்கிறது. உடைய அத்தியாவசியங்கள் வீட்டை தேடி வந்திருக்குது. விசுவாசத்தோட புறப்பட்டு போ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஜெபித்தான், என் கூட இருங்க ஆண்டவரே, என்னோட இருங்க ஆண்டவரே. என் கூட இருந்தீங்கன்னா அது போதும். அந்த கிருபை எனக்கு வேணும். நீங்களும் இந்த கிருபை கேளுங்க. மூன்றாவது ஒரு மனுஷன், நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டு. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டார், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. 17ஆம் வசனத்துல கூட அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். என் கண்களில் உனக்கு கிருபை. அந்த வசனம் வாசிருங்கய்யா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்தது, பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஓதையா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இவன் சொல்றான், உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொன்னதுண்டே. அப்படி உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சா எங்களோடு நீர் வரணும் ஆண்டவரே. இந்த 33ஆம் அதிகாரம் கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு கானானை கொடுக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போறேன், ஆனால் நான் வரமாட்டேன், நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம். அப்பதான் கேட்கிறான், உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நீர் எங்களோடு வரணும். அப்பதான் இந்த பூமியில விசேஷித்த ஜனம், அப்பதான் நாங்கள் இந்த பூமியில கிருபை பெற்ற ஜனம். எனக்கு அதை காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த 11ஆவது வசனம் நினைக்கிறேன், கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்த மனுஷனுக்கு கர்த்தர் முகமுகமாய் பேசுவார். ஒரு சிநேகிதனோடு பேசுற மாதிரி கர்த்தர் பேசுவார். வாசிக்கலாமா? ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். அப்படியானால் கர்த்தர் உன்னோடு முகமுகமாய், ஃபேஸ் டு ஃபேஸ், அபிமுகமாய் நின்னோடு சம்சாரிக்கும். தர்சனத்தில் அல்ல, சொப்பனத்தில் அல்ல, தெய்வம் தன்னே நின்னோடு அபிமுகமாய் சம்சாரிக்கும். இந்த செவிகள் தெய்வத்தின் சத்தம் கேட்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய முகமுகமாய் உன்னோடு, பிரத்யட்சமாய் உன்னோடு பேசுவார். எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்? கர்த்தர் என்னோடு பேசுற கிருபை, கர்த்தருடைய சத்தம் கேட்கிற கிருபை, மோசே போல கேட்போம். மூன்றாவது, இந்த கிருபை இருந்தா நீ என்ன சொல்றியோ அதுபோல கர்த்தர் உனக்கு செய்வார்.
அதுபோல கர்த்தர் செய்வார். ஒரு விசை கூட அந்த 17ஆம் வசனத்தை படிச்சுட்டு நான் பிரசங்கத்தை நிறுத்த விரும்புகிறேன். One more time, 17th verse. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீ சொன்னபடி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே உனக்கு செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க என்னெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். அதோடு மாத்திரமில்ல, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தா அவன் சொன்னான், நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, இந்த மகிமையை காண்பித்தருளும். கர்த்தருடைய மகிமையை காணலாம், கர்த்தருடைய மகிமையை காணலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய அலங்கத்தை கட்ட, ஜெப ஜீவியத்தை கட்ட, துதியின் ஜீவியத்தை கட்ட கிருபை கேட்போம். என்னோடு தங்கிரும் அத்தியாவசியங்களை கர்த்தர் தரும்படிக்கு கிருபையை கேட்போம். மூன்றாவது, கர்த்தர் கண்களில் கிருபை கிடைச்சதுன்னா நீங்களும் நானும் தேவ சத்தம் கேட்கலாம். தெய்வத்தை முகமுகமாய் ஒரு ஃப்ரெண்டு போல, தெய்வத்தை as like a friend, சிநேகிதனை போல ஆண்டவரோடு பழகலாம். எல்லாவற்றுக்கும் மேலாய் நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் செய்வாரையா. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு கிருபை வேணும்னு சொல்றவங்க மட்டும் அப்படியே ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? மற்ற யாரையும் நான் கூப்பிடல. எனக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை வேணும், கர்த்தருடைய கண்களில் கிருபை வேணும். கர்த்தர் என்னோடு கூட வரணும், கர்த்தர் என்னோடு தங்கி இருக்கணும். நான் கேட்கறதெல்லாம் கர்த்தர் செய்யணும். இது வரைக்கும் ஒரு வேளை கர்த்தர் செய்யாமல் இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உனக்கு எனக்கு செய்ய போகிறா. ஏதோ ஒன்று நடக்க போகிறது. சம்திங் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இன்றைக்கு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியல, பொருளாதார ஆசீர்வாதமோ எனக்கு தெரியல, கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ தெரியல, சரீர சுகமோ தெரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஏதோ ஒன்றை கர்த்தர் உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஓ, உன்னுடைய தேவையை, உன்னுடைய அத்தியாவசியத்தை கர்த்தர் உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தை உணரு சகோதரா. இன்னும் 2 நிமிஷத்துல நான் பைக்கை கொடுக்க விரும்புகிறேன். இன்னும் 2 நிமிஷம் அப்படியே 2 கைகளை உயர்த்தி கேளுங்க. உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கட்டும், உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கட்டும், உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கட்டும். எனக்கு உங்களுடைய கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய கிருபை வேணும் ஆண்டவரே. வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து கேட்கலாமா? எனக்கு உங்களுடைய கிருபை வேணும். சத்தம் போதாது, பயப்படாம கேளுங்க, பயப்படாம கேளுங்க. கர்த்தர் கிருபை ஊற்றிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாது, கொஞ்சம் கூட கேளுங்க. நீங்க கூடாரத்துக்கு போகும்போது ஒரு அற்புதத்தை காண போறீங்க. உங்களோட கூடாரத்துக்கு போகும்போது, உங்களோட வீட்டு வாசல்ல கால் வைக்கும் போது ஒரு நல்ல செய்தியை நீ கேட்க போகிறாய். நீ நற்செய்தியை கேட்க போகிறாய், ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியை கேட்க போகிறாய். கலங்காத மகளே, கலங்காத. சத்துரு உன்னை தொடுவதில்லை, சத்துரு உன்னை தொடுவதில்லை. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு வருவதில்லை, நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடுவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கரங்களை தட்டி எனக்கு கிருபை தாரும், உடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும், உடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அப்படியே 2 கைகளை உயர்த்தி, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் கர்த்தர் சொல்லுகிற மாறாவை நான் மதுரமாக்கி இருக்கிறேன், உன்னுடைய கசப்பான வாழ்க்கை நான் இனிமையாய் மாற்றி இருக்கிறேன். உன் ஏக்கத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். Our God is fulfilling your longing this morning. கர்த்தர் இந்த காலவேளையிலே உன் வாஞ்சை விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம்
பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினார் இது எதினார் என்னோடு, எதினார் இது எதினார் என்னோடு. நல்ல கண்களை மூடி 2 கையை தட்டி கேளுங்க. எதினார் உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைத்ததனால ஐயா, உம்முடைய தயவு எங்களுக்கு கிடைத்ததனால ஐயா. எதினார் சந்தரதனா உங்க கண்கள் இந்த ஆராதனை வேளை எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. எதினார் இது எதினார் வருவதினால் 2 கை தட்டி உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. எங்களால் சுயமாய் வாழ முடியாது, நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பது. நல்லா 2 கையை தட்டி எல்லாமே கிருபை. இந்த காலை வேளையில ஒரே விஷயம், எல்லா வாய்களை திறந்தப்பா, கிருபை எங்க மேல பொழிந்தருளுங்க, கிருபை எங்க மேல பொழிந்தருளுங்க, கிருபை எங்க மேல பொழிந்தருளுங்க. உம்முடைய கிருபை இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், எங்கள் உபத்திரவங்களை ஜெயிக்க முடியும், எங்க வியாதிகள் போராட்டங்களை எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாய் உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. எங்களை விட்டு போகாதிரும் தகப்பனே, எங்களோடு தங்கிரும் ஐயா. எங்களுக்கு தேவைப்படும் போது கிருபையை பயன்படுத்துகிறவர்களா இருக்கக்கூடாது, அனுதினம் அந்த கிருபையை சார்ந்து இருக்கணுமே. அதிகாலையிலே தேடுகிறவர்களுக்கு கிருபை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், நாங்கள் நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதப்பா. ஆராதனைக்கு வரும்போது மாத்திரம் அந்த கிருபை அல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை உம்முடைய கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். இந்த உலகத்துல ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவான வாழ்க்கை வாழுவதற்கு எங்கள் சாமர்த்தியமும் எங்கள் சம்பாத்தியமும் அல்ல, உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். வலதுகரத்தை வைத்து ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, என் சாமர்த்தியம் என் சம்பாத்தியம் அல்ல, கிருபை இருந்தா மாத்திரம் தான் எங்களால நிற்க முடியும், கிருபை இருந்தா மட்டும்தான் எங்களால சாதிக்க முடியும், கிருபை இருந்தா மட்டும்தான் எங்களால சுகத்தோடு வாழ முடியும், கிருபை இருந்தா மட்டும்தான் எங்களால சந்தோஷமா வாழ முடியும், கிருபை இருந்தா மட்டும்தான் சௌக்கியமாய் வாழ முடியும், கிருபை இருந்தா மட்டும்தான் சமாதானமாய் வாழ முடியும். கிருபையுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பேசின வார்த்தை கிருபையுள்ள வார்த்தை. எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். காலவேளை போதவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி எடுத்துக் கொள்ளுகிறோம். கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி. செய்தி கொடுத்த தாசருக்கு இன்னும் சரத்துக்கு வேண்டிய பலனை கொடுத்து தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும். இந்த வாரம் நடக்கிற எல்லா ஜெபங்கள் ஊழியங்களை ஆசீர்வதி. தேவ கிருபை சூழ்ந்து கொடு. வியாதியோடு பலவீனத்தோடு கஷ்டத்தோடு நெருக்கடிகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்தள்ளுங்க. கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆளுகை செய்யட்டும். கிருபையுள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கனத்தை மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை எங்களை தாழ்த்துமை உயர்த்தி ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல்
மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசியில் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.